ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளோட சிலபஸில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பைபோலார் ஃபேமிலிஸ் அண்ட் யூனிபோலார் ஃபேமிலிஸ். பைபோலார் யூனிபோலார்னால் என்னென்னா, யூனிபோலாருங்கிறது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ் வந்துட்டு கரண்ட் கண்டக்ஷன் வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். அதாவது என்னென்னா, அந்த யூஸ் பண்ணுற டிவைஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் என்ன இருக்கோ அது வந்துட்டு கரண்ட் கண்டக்ஷன் பண்ணும். அந்த டிவைஸஸ்க்கு பேர் வந்துட்டு யூனிபோலார் டிவைசஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிமாஸ் என்மாஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்மாஸ் பிமாஸ்னால், என்மாஸ் பார்த்திங்கன்னா என் சேனல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரக்டர்ஸு. எலக்ட்ரான்ஸ் மூலமாக வந்துட்டு கரண்ட் கண்டக்ஷனுங்கிறது எலக்ட்ரான்ஸில் பேஸ் பண்ணியிருக்கும். அதனால் அது வந்துட்டு என்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இது வந்துட்டு பி சேனல் மாஸுங்கிறதுனால இதில் ஹோல்ஸ் வந்துட்டு கரண்ட் கண்டக்ஷனுக்கு வந்துட்டு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் வந்துட்டு நம்ம யூனிபோலார் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். பைபோலார் டிவைசஸ்னால் என்னென்னா, ரெண்டு டைரெக்ஷனுமே கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். ரெண்டு கேரியர்ஸுமே, மெஜாரிட்டி கேரியர்ஸ் அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரெண்டுமே வந்து கரண்ட் கண்டக்ஷன் வந்து மெயின் ரீசனபிளாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி டிவைசஸ் வந்து பைபோலார் ஃபேமிலிஸாக வந்துட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ பைபோலார் ஃபேமிலிஸ்னால் என்னென்னா, இப்போ பைபோலாருங்கிறது என்னென்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே டிரான்சிஸ்டர் லாஜிக்ங்கிறதுனால பைபோலார் பிஜேடி பைபோலார் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு பிஜேடி வந்து பைபோலார் டிவைசஸ்ஸு. இதில் பார்த்திங்கன்னா பைபோலார்லேயே வந்துட்டு 2 டைப் இருக்குது, சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டு. சேச்சுரேட்டட்னால் என்னென்னா, நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து ட்ரைவ் பண்ண போகிற கரண்ட் கண்டக்ஷன் வந்துட்டு சேச்சுரேஷன் ரீஜியன் வந்து சேச்சுரேஷன் ரீஜியனு, ஆக்டிவ் ரீஜியன் அண்டு இப்போ டிரான்சிஸ்டரில் பார்த்திங்கன்னா 3 இது இருக்குது, கரண்ட் கண்டக்ஷன் இருக்குது. ஆக்டிவ் ரீஜியன், கட் ஆஃப் ரீஜியன் அண்டு சேச்சுரேஷன் ரீஜியன். இது பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு சேச்சுரேஷன் ரீஜியனில் வந்துட்டு ஒர்க் பண்ணிச்சுன்னா அந்த இதுக்கு வந்துட்டு சேச்சுரேட்டட்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அன்சேச்சுரேட்டடுங்கிறது சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போகாது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் சேச்சுரேட்டடில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்திங்கன்னா டிடிஎல், ஆர்டிஎல் அண்டு டிடிஎல், இது 3 தான் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஐஐஎல், டிடிஎல், ஆர்டிஎல், டிசிடிஎல், டிடிஎல், டிடிஎல், ஹெச்டிஎல். இதில் பார்த்திங்கன்னா டிடிஎல்ங்கிற டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், ரெசிஸ்டன்ட் டிரான்சிஸ்டர் லாஜிக், டைரக்ட் கப்புள் டிரான்சிஸ்டர் லாஜிக் அண்ட் டிடிஎல் டிரான்சிஸ்டர் லாஜிக், ஹை த்ரெஷோல்டு டிரான்சிஸ்டர் லாஜிக். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டடில் ஸ்காட்கி டிடிஎல் அண்டு இசிஎல் எமிட்டர் கப்புள் லாஜிக்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூனிபோலாரில் பார்த்தீங்கன்னா பிமாஸ், என்மாஸ், சிமாஸ், இந்த 3 டைப் இருக்குது. பிமாஸுங்கிறது பி சேனல் வந்துட்டு பேஸாக வச்சுருக்க மாஸ்ஃபெட்டுங்களை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு பைபோலாரில் வந்து பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிபோலாரில் வந்துட்டு மாஸ்ஃபெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். யூனிபோலார் பார்த்தீங்கன்னா பிமாஸ்ங்கிறது பி சேனல் பேஸ் பண்ணி இருக்கிற மாஸ்ஃபெட்டு, அது என் சேனல் பேஸ் பண்ணியது சிமாஸ். இது பி அண்ட் என் ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருக்கக்கூடிய மாஸ்ஃபெட், காம்ப்ளிமெண்ட்ரி பி அண்ட் என் காம்பினேஷன் மாஸ்ஃபெட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸோட ஸ்ட்ரக்சரு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கேரக்டரிஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ். கேரக்டரிஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர், அந்த நம்மளோட டிஜிட்டல் இது வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு லாஜிக் ஃபேமிலி வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்திங்கன்னா லாஜிக் லெவல், ஸ்பீடு, நாய்ஸ் மார்ஜின், ப்ரொபகேஷன் டிலே, நாய்ஸ் இம்யூனிட்டி அண்ட் நாய்ஸ் மார்ஜின் வந்துட்டு ரெண்டும் சேம் தான், லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதில் நான் என்ன நோட் பண்ணல, நான் அப்புறம் பின்னாடி இருக்கிற ரீதியாக சொல்கிறேன். அண்ட் ஃபேன் அவுட், ஃபேன் இன், த்ரெஷோல்டு வோல்டேஜ் அண்டு ஃபிகர் ஆஃப் மெரிட் அண்ட் பவர் டிசிபேஷன், இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்ட் வந்துட்டு லாஜிக் ஃபேமிலிஸோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஜிக் லெவலுங்கிறது என்னென்னா, அந்த 0 or 1ங்கிறது தான் வந்துட்டு வோல்டேஜ் லெவல். லாஜிக் லெவல்ஸ் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் கரஸ்பாண்டிங் டு த லாஜிக் ஸ்டேட்ஸ் அண்ட் 0,1. இது என்னென்னா, இப்போ 0ங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும், இப்போ 5 வோல்ட் டிவைஸ் இருக்குதுன்னா 0 to 0 வோல்ட்டிலேருந்து 0 லெவல்னால் 0 to 0.4 வோல்ட் வரைக்கும் வந்துட்டு இருந்ததுன்னா அதோட ஸ்டேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது இருக்கும்.
அது வந்துட்டு லாஜிக் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 0 1 இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன வோல்டேஜ் வரைக்கும் இருந்தால் 1 இருக்கும், என்ன வோல்டேஜ் லெவலில் இருந்தால் 0 இருக்குங்கிறது வந்துட்டு அந்த வோல்டேஜ் லெவல் தான் வந்துட்டு லாஜிக் லெவல்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பீடுங்கிறது என்னென்னா determined by the time between the application of input and change in output. இப்போ என்னென்னா நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு இன்புட் கொடுக்குறோன்னா அந்த இன்புட் மூலமாக வந்துட்டு அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்துட்டு ஸ்பீடு. எவ்வளோ வேகமாக வந்துட்டு எவ்வளோ டைமுக்குள்ள இதில் வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் ஸ்பீடு. அதோட நாய்ஸ் மார்ஜின் வந்து it is the limit of the noise voltage that can be present in without disturbing the proper operating of the circuit. இது என்னென்னா இப்போ நம்ம வோல்டேஜ் வந்துட்டு ஒரு லிமிட் வரைக்கும் வந்துட்டு டிஸ்டர்ப் வோல்டேஜ் வந்துட்டு நாய்ஸுங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு வோல்டேஜ் தான். வோல்டேஜ் வந்துட்டு ஒரு லெவல் வோல்டேஜ் வரைக்கும், இப்போ ஒரு ஸ்டேட் வந்துட்டு 0 ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த 0 ஸ்டேட்டில் ஒரு சம் வோல்டேஜ் வந்து நாய்ஸ் வோல்டேஜ் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்துட்டு சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிசைன் பண்ணிக்கிறது வந்துட்டு 4 வோல்ட்டு அப்படின்னு வச்சுருக்கோம்னா இப்போ வந்து ஹை லெவலுக்கு வந்து 4 வோல்ட்டுன்னு செட் பண்ணியிருப்போம். 4 வோல்ட்டுங்கிறது சம் நாய்ஸ் வோல்டேஜ் இருக்கலாம். அது எப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நாய்ஸுங்கிறது ஒரு 4ங்கிறது 4.4 வரைக்கும் இருக்கலாம், இல்லை 0ங்கிறது 0 லெவலுங்கிறது வந்துட்டு 0 வோல்ட்லேருந்து 0.4 வோல்ட் வரைக்கும் இருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது மீனிங்கு. 0.4 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்துட்டு 1 வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும், அதாவது லாஜிக் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஒரு எரர் வோல்டேஜ் இருக்கலாம், நாய்ஸ் வோல்டேஜ், அது வந்துட்டு ஆப்ரேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளோட இது 0லேருந்து 1க்கோ இல்லை 1லேருந்து 0க்கோ சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடாது. அதான் வந்துட்டு நாய்ஸ் மார்ஜின்ங்கிறது. வித்தவுட் டிஸ்டர்பிங் த ப்ராப்பர் ஆப்ரேஷன் நாய்ஸ் கேன் பி ப்ரெசென்ட். அந்த நாய்ஸ் வந்துட்டு இருக்கலாம், அது வந்துட்டு 0லேருந்து நம்மளோட ஆப்ரேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மீன்ஸ் என்னென்னா ஒரு ஸ்டேட் 0 லெவலில் இருக்குன்னா அது 1ஆவோ இல்லை 1லேருந்து 0ஆவோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் வந்துட்டு இது. The propagation delay என்னன்னா the average time delay for the signal to propagate input to output. இப்போ என்னென்னா ஆவரேஜ் டிலேன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா ஒரு இது வந்து ஸ்டேட் 0லேருந்து 1க்கோ இல்லை 1லேருந்து 2க்கோ சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு சம் டைமிங்ஸ் இருக்குது. அந்த டைமிங் பார்த்திங்கன்னா இன்புட் மேலே ஸ்பீடு சொல்லியிருக்கு இல்லைங்களா, இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் வர்றதுக்கு அது வந்துட்டு 2 இது இருக்குது. எப்படின்னா இன்புட் ஹையிலேருந்து லோ ஆகும், இல்லை லோவிலேருந்து ஹை ஆகும். அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா 0லேருந்து 1, 1லேருந்து 0ன்னு மாறும். அப்போ 0லேருந்து 1ன்னு மாறுறதுக்கு வந்து சம் டைமிங் இருக்கும். அதே மாதிரி 1 ஸ்டேட்லேருந்து 0 ஸ்டேட் போகிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்கும். அந்த 2 டைமிங்கோட ஆவரேஜ் எடுத்தால் அதுதான் ப்ரொபகேஷன் டிலே. அடுத்து வந்து ஃபேன் அவுட்டுங்கிறது என்னென்னா த நம்பர் ஆஃப் லாஜிக்ஸ் தட் த அவுட்புட் கேட் கேன் பி டிரைவ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் ஒரு கேட்டு இருக்குன்னா அந்த கேட்டோட அவுட்புட்டில் வந்துட்டு நம்ம மேலும் சில கேட்ஸ்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்த சர்க்யூட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணலாம். அப்படி அந்த சர்க்யூட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வந்துட்டு அவுட்புட் இது எவ்வளோ வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் எத்தனை கேட் வரைக்கும் கனெக்ட் பண்ணால் இது வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஆப்ரேட் ஆகும் இந்த சர்க்யூட். ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டோட அவுட்புட்டில் இன்னும் 2-3 சர்க்யூட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்தராக என் நம்பர் ஆஃப் சர்க்யூட் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்யூட் வந்துட்டு எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுதான் வந்து ஃபேன் அவுட்டுங்கிறது. மேக்ஸிமம் எவ்வளோ வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணால் அந்த சர்க்யூட் டிஸ்டர்ப் ஆகாதோ அதுதான் அந்த சர்க்யூட்டோட ஃபேன் அவுட்டு. அதே மாதிரி ஃபேன் இன் அப்படின்னா இன்புட்டில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் வந்துட்டு கொடுக்கலாம் அந்த சர்க்யூட் டிஸ்டர்ப் ஆகாத இருக்கிறதுக்கு. அதே மாதிரி எப்படி அவுட்புட்டில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் இது வந்துட்டு கொடுக்குறோமோ டிவைசஸ் கனெக்ட் பண்ண முடியும் கேட்ஸு, அது மாதிரி இன்புட்டாக வந்துட்டு ஒரு டிவைஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்புட் என் நம்பர் ஆஃப் இன்புட் கொடுக்கும்போது அந்த சர்க்யூட் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படி எத்தனை சர்க்யூட் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் சர்க்யூட்ஸ். அதே மாதிரி த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ். இந்த த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் லெவல்னு பார்த்திங்கன்னா எல்லா இன்புட்லையும் கொடுத்துருக்கூடிய அவுட்புட்டில் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜஸோட இது வந்துட்டு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி மேலே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் த அவுட்புட் கேட் வித் ஆல் த இன்புட் பாயிண்ட்ஸ் டுகெதர் சேஞ்சஸ் ஃப்ரம் த ஒன் ஸ்டேட் டு அனதர். இன்புட் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்மளோட வோல்டேஜ் விஸ்டாண்ட் என்ன இருக்கோ அதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜுங்கிறது. ஃபிகர் ஆஃப் மெரிட்டுங்கிறது இன்னும் ஒன்றும் இல்லை, ப்ரொபகேஷன் டிலேவையும் பவர் டிசிபேஷன், அந்த சர்க்யூட்டில் வந்துட்டு எவ்வளோ பவர் டிசிபேட் ஆச்சுங்கிறது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஒரு பர்சன்டேஜில் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃபிகர் ஆஃப் மெரிட். இது வந்துட்டு முக்கியமாக அதாவது
லாஜிக் ஃபேமிலிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியானது யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபிகர் ஆஃப் மெரிட்டுங்கிறத பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு பவர் கன்சியூம்டு பெர் கேட், அதாவது பவர் டிசிபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட்னால வந்து டிசிபேட் ஆகும் பவர். அந்த மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் பவர் என்ன டிசிபேட் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் வந்துட்டு லோவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு பவர் கன்சம்ஷன் இது வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ பவர் டிசிபேஷனுங்கிறது அந்த கேட்டு வந்துட்டு ஆப்ரேட் ஆகும்போது ஆகக்கூடிய லாஸ் தான் பவர் டிசிபேஷனுங்கிறது. இந்த 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 10 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக் ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலியோடது. லாஜிக் லெவலு, ஸ்பீடு, நாய்ஸ் மார்ஜின், ப்ரொபகேஷன் டிலே, நாய்ஸ் இம்யூனிட்டி, ஃபேன் அவுட், ஃபேன் இன், த்ரெஷோல்டு வோல்டேஜ், ஃபிகர் ஆஃப் மெரிட், பவர் டிசிபேஷன். ஓகேங்களா?